பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 1வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். அதாவது கர்த்தருடைய வேதம், இதுதான் வேதம். இதை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உத்தம மார்க்கத்தார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கம்னா அவர்கள் நீதியை மட்டும்தான் செய்வாங்க, அநீதினா என்னன்னு தெரியாது. அவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஏன் பாக்கியவான்கள்? ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய வழியில நடந்து அவருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து கர்த்தருடைய இதயத்துல என்ன சொல்ல, கர்த்தருடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டு நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார். பாக்கியவான்கள்லாம் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து கொண்டு கர்த்தருடைய சிங்காசனத்துல அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், கர்த்தரோடு கூட அமர்ந்திருப்பார்கள். கர்த்தரோடு கூட அவரை அந்த தூத சேனைகள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறியிருக்கிறார். பாக்கியவான்கள்லாம் இதை விட மேன்மை எது? அவருடைய வேதத்தின் படி நடந்து நீதியை மட்டும் தன் வழியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையே நீதியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையே பேதைக்கு வெளிச்சம், அவருடைய வார்த்தையே உலகத்துக்கு ஒளி. அந்த ஒளியின் பாதையில நடக்கும்போது அவர்கள் உத்தம மார்க்கத்தார்களாக இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவர், இன்று எங்களுக்கு நீர் காண்பித்த வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவர் இயேசுப்பா, இந்த உம்முடைய வார்த்தையின்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா, என்னை அல்ல இசப்பா, நான் என்று சொல்ல எதுவும் இல்லை தகப்பனே. இசப்பா, எனக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை செயல்படுத்தி, எங்களை செயல்படுத்தி, இந்த வீடியோ காண்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை கொண்டு உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து அதன் ஊடாய் நடக்க, உம்முடைய சத்தியத்தின் பாதையில நடக்க இசப்பா, உத்தம மார்க்கமாய் இசப்பா நாங்கள் வாழ, உத்தமர்களாய் வாழ இசப்பா நாங்கள் உம்முடைய வாயிலிருந்து பாக்கியவான்களாய் சாட்சி பெற இசப்பா, உம்முடைய யோபுவை போல, யோபு உம்மிடத்தில் சாட்சி பெற்றது போல நாங்களும் உம்மிடத்தில் சாட்சி பெற வாழ கிருபை செய்யுங்க. இசப்பா, யார் யார் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இசப்பா சுகத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, எங்களுடைய தேசத்திற்கு செழிப்பை தரும்படியாக செபிக்கிறோம். இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் அறிந்து அதை இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, அதை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு இசப்பா உம்முடைய வேதத்தின்படி நடந்து பிரியமாய் வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மிடத்தில் வருகிற சாட்சி பெரிதா இருக்கிறதுப்பா. உம்முடைய நாவிலிருந்து இசப்பா எங்களுக்கு சாட்சி கூறும்படியாக இசப்பா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இறங்கி கிரியை பாராட்டும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தப்படும்படியாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.